வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க பாரதிய ஜனதாவுக்கு ஐக்கிய ஜனதா தளம் நிர்பந்தம். மோடிக்கு கடும் எதிர்ப்பால் கூட்டணியில் விரிசல். இலங்கை சிறைப்பிடித்த 19 மீனவர்கள் விடுவிப்பு. நாகப்பட்டினம் மீனவர்கள் மீது நடுக்கடலில் தாக்குதல். அணிவகுத்து வந்து லஞ்சம் வாங்கிய போலீசார். கூண்டோடு 36 பேரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. விரிவான செய்திகள். பிரதமர் வேட்பாளரை பாரதிய ஜனதா அறிவிக்க வேண்டும் என்று நெருக்குதல் ஏற்படுத்தியிருக்கும் ஐக்கிய ஜனதா தளம் மோடிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. குஜராத்தில் 4வது முறையாக ஆட்சியை பிடித்த முதல்வர் நரேந்திர மோடியை 2014 லோக்சபா தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்குள் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. ஆனால் பாரதிய ஜனதா தலைமையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சரத் யாதவின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் இவ்வார இறுதியில் ஐக்கிய ஜனதா தளத்தின் தேசிய செயற்குழு கூட்டம் நடக்கிறது. அப்போது லோக்சபா தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளரை பாரதிய ஜனதா விரைவில் அறிவிக்க வேண்டுமென அரசியல் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அதோடு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுபவர் மதச்சார்பற்ற தலைவராகவும் இருக்க வேண்டும் என தீர்மானம் கொண்டு வரவும் ஐக்கிய ஜனதா தள தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். சரத் யாதவுக்கு அடுத்தபடியாக ஐக்கிய ஜனதா தளத்தின் இன்னொரு அதிகார மையமாக விளங்கும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மோடியை பிரதமர் வேட்பாளராக பாரதிய ஜனதா அறிவித்தால் கூட்டணியை விட்டு விலகுவோம் என்று சில மாதங்களுக்கு முன் திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளத்தை தக்க வைக்கும் விதமாக பிரதமர் வேட்பாளர் பற்றி வெளிப்படையாக அறிவிக்காமல் பாரதிய ஜனதா இழுத்தடித்து வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் வேட்பாளர் தொடர்பான சஸ்பென்ஸ் ஓராண்டுக்கும் மேலாக நீடித்து வரும் சூழலில் ஐக்கிய ஜனதா தள செயற்குழு கூட்டத்தில் கொண்டு வரப்படவுள்ள தீர்மானம் அந்த சஸ்பென்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் பிளவையும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கூட்டணியில் பிளவு ஏற்படும் பட்சத்தில் பீகாரில் நடந்து வரும் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியிலும் தாக்கம் ஏற்படும் என்பதால் ஐக்கிய ஜனதா தள செயற்குழு கூட்டம் தேசிய முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 19 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் வெள்ளிக்கிழமையன்று நடைபெற இருந்த பாம்பன் பாலம் முற்றுகை போராட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 13ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற 19 மீனவர்களை கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். அந்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மீனவர்களை வியாழக்கிழமையன்று இலங்கை அரசு விடுதலை செய்துள்ளது. மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று நடைபெற இருந்த பாம்பன் பால முற்றுகை போராட்டத்தை ராமேஸ்வர பகுதி மீனவர்கள் திரும்ப பெற்றுள்ளனர். 19 மீனவர்களை பிடிச்சிட்டு போனாங்க. இப்போ அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்கள விடுதலை பண்ணவங்களுக்கு நான் விடுதலை பண்ண சொல்லி போராட்டம் நடத்தல இருந்துச்சு. நாளைக்கு அதை கைவிட்டாச்சு. மீனவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டுறாங்க. இதுக்கு மேலே பிடிச்சி வச்சிருந்த மீனவர்களையும் இதே போல விடுவிக்கும்போது கேட்டுக்கொள்கிறோம். விடுதலையான 19 மீனவர்களும் 2 தினங்களுக்குள் சொந்த ஊர் திரும்புகின்றனர். இதற்கிடையே நாகப்பட்டினத்திலிருந்து கடலுக்குள் சென்ற மீனவர்கள் 4 பேரை கோடியக்கரை அருகே வழிமறித்த இலங்கை கடற்படையினர் அவர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி கடலில் குதிக்க வைத்து சித்திரவதை செய்ததாக கரை திரும்பிய மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அனுமதி பெறாமல் கட்டுமான பணி நடந்த வீட்டுக்கு திரும்ப சென்று மிரட்டி லஞ்சம் வாங்கிய 36 போலீசாரை மகாராஷ்டிர அரசு கூண்டோடு சஸ்பெண்ட் செய்துள்ளது. மும்பை குர்லா பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் முகமது கான் இவரது நண்பரது வீட்டில் கடந்த மாதம் புதிய அறைகள் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதை அறிந்த லோக்கல் போலீசார் சிலர் அந்த வீட்டுக்கு சென்று விதிகளை மீறி கட்டுமான பணிகள் நடப்பதாகவும் வழக்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கும் என்று மிரட்டி லஞ்சம் கேட்டனர். முகமது கான் லஞ்சம் கொடுக்க துவங்கியதும் குர்லா போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் பெரும்பாலான போலீசார் அந்த வீட்டுக்கு வரிசை கட்டி வந்து லஞ்சம் வசூலிக்க துவங்கினர். உஷாரான முகமது கான் கட்டுமான பணி நடக்கும் வீட்டில் ரகசிய கண்காணிப்பு கேமராவை பொருத்தினார். அதில் போலீசார் லஞ்சம் வாங்கும் காட்சிகள் தெளிவாக பதிவாயின. மொத்தம் 36 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் தினமும் அந்த வீட்டுக்கு சென்று 50 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு சென்றனர்.
இப்படியாக 10 நாளில் போலீசார் வாங்கிய மொத்த லஞ்சத் தொகை 45,000 ரூபாய். வீடியோ காட்சிகளுடன் மும்பை போலீஸ் கமிஷனர் சத்யபால் சிங்கிடம் சமூக சேவகர் முகமது கான் புகார் செய்தார். அதைத் தொடர்ந்து அத்தனை போலீசாரையும் சஸ்பெண்ட் செய்ய மகாராஷ்டிர உள்துறை அமைச்சர் R.R. பாட்டீல் உத்தரவிட்டுள்ளார். மும்பை அருகே அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடம் இடிந்து விழுந்து 74 பேர் பலியான சம்பவம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் 36 லஞ்ச போலீசார் சிக்கியிருப்பது எந்த அளவுக்கு லஞ்சம் புரையோடி போயிருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரக்கோணம் அருகே ரயில் தடம் புரண்டதை அடுத்து சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் 5 ரயில்கள் வியாழக்கிழமை ரத்து செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகேயுள்ள சித்தேரியில் பீகாரிலிருந்து கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூர் செல்லும் விரைவு ரயில் புதன்கிழமை தடம் புரண்டது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். அங்கு மீட்பு பணிகளும் ரயில் தண்டவாளத்தை சரி செய்யும் பணிகளும் முழு வீச்சில் நடந்து வருகின்றன. புதனன்று 12 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. வியாழனன்றும் பணிகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் மேலும் 5 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. ஏலகிரி எக்ஸ்பிரஸ், சென்னை கோவை துரந்தோ, சதாப்தி, சென்ட்ரல் மைசூர் வாராந்திர ரயில், ஜோலார்பேட்டை அரக்கோணம் மின்சார ரயில் ஆகிய 5 ரயில்கள் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் தங்கள் டிக்கெட் கட்டணத்தை முழுவதுமாக திரும்பப் பெற சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர்ல இருந்து சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு புறப்பட்டு விசாகப்பட்டினம் போறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். நேற்று அங்கே ஸ்டேஷனுக்கு கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்கே சேரன் கேன்சல் ஆயிடுச்சு, சேரன் எக்ஸ்பிரஸ். அங்கிருந்து அதுக்கப்புறம் அவங்க கவுண்டர்ல கிட்ட கேட்கும்போது நெக்ஸ்ட் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதில் ஏறிட்டு போனா கோரமண்டல் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆலப்பி எக்ஸ்பிரஸ் வந்தது 10:30 மணிக்கு. ஆக்சுவலி 6:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 10:30க்கு தான் வந்தது. இப்போ நான் இங்கே வந்து அந்த 2 ட்ரெயினுக்கு கேன்சல் பண்ணி ரிஃபண்ட் வாங்கிட்டு போறேன். அரக்கோணம் ரயில் விபத்தால் பெங்களூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை இயக்கப்படும் லால்பாக் எக்ஸ்பிரஸ் காட்பாடி வரை இயக்கப்பட்டது. கோவை இன்டர்சிட்டி ரயில் சேலம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ஜோலார்பேட்டை அரக்கோணம் பயணிகள் ரயில் வாலாஜா ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. மேலும் சில ரயில்கள் அரக்கோணம் ரேணிகுண்டா வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. திருச்சி இனாம் குளத்தூரில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவன கிடங்கில் ஏற்பட்டுள்ள ஊழியர் பற்றாக்குறையால் 10 மாவட்டங்களில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உட்பட 10 மாவட்டங்களுக்கு திருச்சி இனாம் குளத்தூர் இந்தியன் ஆயில் நிறுவன கிடங்கிலிருந்து சிலிண்டர்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த கிடங்கிற்கு சிலிண்டர்கள் கொண்டுவரப்பட்டு மற்ற மாவட்டங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் தேவையை சமாளிக்க இனாம் குளத்தூர் சிலிண்டர் கிடங்கிற்கு சிலிண்டர்கள் அனுப்பப்படுகின்றன. ஆனால் லாரிகளில் வரும் சிலிண்டர்களை இறக்கி மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்ப போதுமான ஊழியர்கள் இங்கு இல்லை. கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த கிடங்கிற்கு வரும் சிலிண்டர் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏறத்தாழ ஒரு 12 மாவட்டத்தில் செயற்கையாக கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஐஓசி நிர்வாகம் தான். ஐஓசி நிர்வாகத்தில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கு அவர்களுக்குள்ள பிரச்சனைனால நுகர்வோருக்கு கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை அதிகமா இருக்குது. ஐஓசி நிர்வாகம் மட்டும் இல்ல, அரசு நேரடியா தலையிட்டு இந்த பிரச்சனையை சரி செய்யணும். ஐஓசி நிர்வாகம் உடனடியா இந்த பகுதிகளுக்கு கிடைக்க வேண்டிய எரிவாயு உருளைகளை உடனடியாக வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இது மிக முக்கியமான பிரச்சனை. கரண்ட் இல்லாததுனால படுற அவஸ்தையை விட எரிபொருள் இல்லாததுனால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இது ஐஓசி நிர்வாகம் உடனடியா இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது உடனடியாக இதை சரி செய்யணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். பதிவு செய்யப்பட்டு ஒரு வாரத்திற்குள் சிலிண்டர்கள் கிடைத்து வந்த நிலையில் தற்போது சிலிண்டருக்காக 1 மாதத்துக்கும் அதிகமாக காத்திருக்க வேண்டியுள்ளதாக நுகர்வோர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கோவையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 489 சிலிண்டர்களை குடிமைப்பொருள் மற்றும் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றி அந்த குடோனை சீல் வைத்தனர். கோவை சொக்கம்புதூர் மாசாணியம்மன் கோவில் அருகே அரசின் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் எரிவாயு குடோனில் சட்டவிரோதமாக சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக தகவல் கிடைக்கப்பெற்ற குடிமைப்பொருள் மற்றும் உணவு கடத்தல் பிரிவு அதிகாரிகள் அதிரடியாக அந்த குடோனில் சோதனை நடத்தினர். குடோனில் தீ தடுப்பு பாதுகாப்பு வசதிகள் கூட இல்லை. அங்கு கேஸ் நிரப்பப்பட்ட 202 சிலிண்டர்கள் உட்பட 489 சிலிண்டர்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்து குடோனுக்கு சீல் வைத்தனர். முறையான ஸ்டோரேஜ் உரிமம் பெறாமல் இங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்து இன்றைய தினம்
அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கொண்டு விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற சட்டவிரோதமாக செயல்படும் எரிவாயு சிலிண்டர் குடோன்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் வீட்டு வசதி கூட்டுறவு சங்க தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக பெப்சி குற்றம் சாட்டியுள்ளது. திரைப்படத் துறையில் உள்ள சங்கங்களில் தொடர் மோதல்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் சமீபத்தில் நடந்து முடிந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் வீட்டு வசதி கூட்டுறவு சங்க தேர்தலில் பெப்சி தலைவர் அமீர் சென்னையில் வியாழனன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், பெப்சி வீட்டு வசதி கூட்டுறவு சங்க தேர்தல் தேதி முறையாக அறிவிக்கப்படவில்லை என்றும், முன்னாள் தலைவர் குகநாதனுடன் அரசு தேர்தல் அதிகாரிகள் இணைந்து தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து முதல்வருக்கு தந்தி மூலம் தெரிவித்துள்ளதாகவும் அமீர் கூறினார். பெப்சியின் தலைவராக இருந்த வி.சி. குகநாதன் அவர்கள் அரசு அதிகாரிகள் துணையுடன் தற்போதைய பெப்சி நிர்வாகத்திற்கே தெரியாமல் நடக்கவிருந்த சொசைட்டி தேர்தலில் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவர்களாகவே அதில் வெற்றி பெற்றதாகவும் நேற்றைக்கு பெப்சியில் ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. இப்படி முறையற்ற தேர்தல் நடந்து சொசைட்டியை கைப்பற்றியிருக்க காரணத்தால் அவர் மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் நிச்சயமாக வழக்கு தொடர்வோம். தென்னிந்திய திரைப்பட சங்கங்களை முறைப்படுத்த IAS அதிகாரியை நியமித்து செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அமீர் கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் நல்ல பாம்பு ஒன்று புகுந்ததால் பெண்கள் அலறியடித்தபடி வெளியேறினர். பழமையான தஞ்சை அரசு பொது மருத்துவமனைக்கு நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பிரசவ வார்டில் 5 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு புகுந்தது. அதை பார்த்த பெண்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு அலறி அடித்தபடி வெளியேறினர். பின்னர் உடனிருந்த உறவினர்கள் அந்த பாம்பை அடித்து கொன்றனர். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் அரசு பொது மருத்துவமனையில் உரிய பாதுகாப்பு இல்லாதது மக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழைய விட்டு வெளியே வரையிலேயே நாங்க பாத்துட்டோம். பார்த்து பின்னாடி போனது அடிச்சு கொண்டு வரையிலே இப்ப அதுக்கு முற்பாடு போய் எங்க பார்த்தாலும் சுத்தம் பண்றவோ நாங்க சொல்லி அவ்வளவு குப்பையா கிடந்துச்சு. அந்த பக்கம் பூரா குப்பையா கிடக்கு. இதே பகல்ல வந்த பாம்பு நைட்ல வந்தா அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சாதாரணமா அந்த பாம்பு அந்த ஒரு குழந்தை கிராஸ் பண்ணி தான் போகுது. போதுமான பாதுகாப்பு வேணும். மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டிய மருத்துவமனையில் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சிய போக்கையை வெளிக்காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு வியாழக்கிழமையன்று தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 22,080 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,760 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 56 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 52,470 ரூபாயாக இருந்தது. பருவமழையின்றி விவசாயம் பொய்த்து போன நிலையில் வறட்சியிலும் வளமான பப்பாளி சாகுபடி செய்து வருமானம் பார்க்கிறார்கள் கோவை மாவட்ட விவசாயிகள். தமிழகத்தில் பருவமழை பொய்த்து போனதால் கடும் வறட்சியின் காரணமாக பயிர் சாகுபடி என்பது விவசாயிகளுக்கு கானல் நீராகவே மாறியுள்ளது. இந்நிலையில் குறைந்த அளவில் கிடைக்கும் தண்ணீரை பயன்படுத்தி பப்பாளி பயிர் செய்து பலனடைந்து வருகின்றனர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள். மஞ்சள், சோளம், கரும்பு, பருத்தி விளைந்த பூமியில் தற்போது 1000 ஏக்கருக்கு மேல் பப்பாளியை பயிரிட்டுள்ளனர். 6 மாதத்தில் பலன் கிடைக்கக்கூடிய பப்பாளி சாகுபடியால் விவசாயிகள் குறைந்தபட்ச லாபத்துடன் வருமானம் ஈட்டி வருகின்றனர். பப்பாளி சாகுபடியில் பழத்தை விற்பனை செய்வதோடு பப்பாளி காய்களிலிருந்து பால் எடுத்தும் இரட்டை வருமானம் பார்க்க முடிகிறது. நாங்க கடந்த 5 வருஷமா பப்பாளி விவசாயம் செய்யறோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஆள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாயிடுச்சுனால, ஆள் சம்பளம் அதிகமாயிடுச்சுனால மஞ்சள் எல்லாம் போட்டு எங்களுக்கு கட்டுப்படியான விலையும் கிடைக்கல. அதனால பெரிய நஷ்டம் தான் எங்களுக்கு செஞ்சுச்சோம். மிச்ச வெள்ளாம கூட கம்பேர் பண்றையில இது ஓரளவுக்கு பரவாயில்ல. 1 கிலோவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா தர்றாங்க. நிக்கி எல்லாம் போக ஒரு 50 ரூபா நிக்கும். விவசாய கூலி தொழிலாளர்கள் கிடைக்காததாலும் வறட்சி காரணமாக மற்ற பயிர்களை சாகுபடி செய்ய முடியாததாலும் பப்பாளி சாகுபடி செய்ய ஆரம்பித்துள்ள விவசாயிகள் தற்போது தனியார் ஜாம் தயாரிப்பு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு பப்பாளி நாற்றங்காலை வாங்கி நட்டு வருகின்றனர். ஒப்பந்ததாரர் மூலியமா பிடிச்சி ஒப்பந்ததாரர் அடிப்படையில் நாங்கள் பப்பாளி நாற்று வாங்கி நெட்டினோம். பப்பாளி நாற்று நட்டுனது ஒரு 6 மாசத்துல நம்மளுக்கு ஈல்டுக்கு கிடைக்குது. ஈல்டு கிடைச்சதுன்னா அது அவங்க பால் எடுத்துக்கிறாங்க 6 மாசத்துல. அது ஆள் தேவை கிடையாது. அதே மாதிரி களை பிரச்சனையும் கிடையாது. ஒரு 5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா
அது பால் எடுக்கிறதுக்கு சரியான பக்குவம் வந்ததுக்கப்புறம் அது வந்து பெரிய பராமரிப்பே கிடையாது. விவசாயிகளை ஊக்குவிக்க உணவு பழக்கூழ் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை கோவை மாவட்டத்தில் அதிக அளவில் உருவாக்க அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.